தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20 முதல் 26 உள்ள திருவாக்கியங்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம், நம்முடைய திருச்சபையானது புனித அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடுகின்றது. நண்பர்களே, புனித அந்தோணியாரை பற்றி நாம் சிந்திக்கிற சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே. எபிரேயர் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். யார் உங்களுக்கு உங்களுடைய கடவுளின் வார்த்தை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்கள்? யார் உங்களுடைய தலைவர்கள்? புனித அந்தோணியார். புனிதர்கள் புனிதைகள். அப்போ இப்போது விழாவை கொண்டாடுகிற நாம் அந்த புனித அந்தோணியார். அப்போ அந்தோணியாருடைய வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து கொண்டு நீங்களும் அவரை போலவே செயல்படுங்கள். அப்போ அந்தோணியாரை நாம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும்? அந்தோணிய சுரூபத்தை நாம் பார்க்கின்றோம். அவர் கரங்களில் பைபிள் உண்டு. பைபிள் மேல் இயேசு அமர்ந்திருக்கின்றார். அவருடைய அர்த்தம், அந்தோணியார் பைபிள் படிக்கின்ற சமயத்திலெல்லாம், இறைவார்த்தை படிக்கின்ற பொழுதெல்லாம் குழந்தை இயேசு கடந்து வருகின்றார். அப்போ இயேசு அனுபவம் அவர் பெறுகின்றார். அப்போ அந்த சுரூபம் குறித்து காட்டுற சத்தியம் என்பது என்ன? இதே மாதிரி நீங்களும் நானும் பைபிள் படிக்கிற சமயத்தில் நமக்கும் அந்த தெய்வ அனுபவம் கிடைக்கும். இந்த சத்தியம் வருகிறது. ரெண்டாவது, இங்கே அந்தோணியார் செய்த காரியம் என்ன? நற்கருணைநாதருக்கு முக்கியம் கொடுத்தார். அதே மாதிரி நீங்களும் நானும் நற்கருணைநாதருக்கு முக்கியம் கொடுத்து வாழ்கிற சமயத்தில் நமக்கும் அந்த இயேசு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்போ சொரூபமானது குறித்து காட்டுற சத்தியம் என்னவென்றால், அந்தோணியாரை போலவே நானும் நற்கருணைநாதருக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். அந்தோணியாரை போலவே நானும் இறை வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து செயல்பட வேண்டும். அப்படி இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் செயல்படுகிற சமயத்தில் எனக்கும் தெய்வ அனுபவம் கிடைக்கும். இதுதான் நம்ம சத்தியங்கள் நம்ம பார்க்கின்றோம். அதான் உங்களுக்கு எடுத்து சொன்ன கடவுளின் வார்த்தை தலைவர்களை உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். மாறாக வார்த்தையும் படிக்காமல் நற்கருணைநாதருக்கும் முக்கியம் கொடுக்காமல் திருப்பலியும் பங்கெடுக்காமல் பாவசங்கத்திலும் செய்யாமல் நாம் திருவிழா நாம் கொண்டாடுகிறோம் என்றால், அந்தோணியாரே என்னை காப்பாற்று என்று சொல்கிற சமயத்தில் ஒரு நாளும் பிரயோஜனம் இல்லை. நாம் செய்வது சிலை வழிபாடாக போய்விடும். தெய்வத்தை மறந்து நாம் போகிற சூழல் வந்துவிடும். பண்பாளர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் தந்திருக்கின்ற புனிதர்கள் புனிதைகள் இதெல்லாம் நமக்கு தந்த பொக்கிஷங்கள். அவருடைய வாழ்வை நிறைவேற்றி பார்த்து அவரைப் போலவே நீங்கள் நானும் புனித நிலைக்கு வருவதற்கு தான் திருச்சபை நமக்கு அனுமதிக்கிறது. ஆக உணர்ந்து அதுக்கேற்றபடி இந்த விழாவை நாம் கொண்டாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, அந்தோணியாரைப் போலவே நாங்களும் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இறை வார்த்தையும் படித்து தியானித்து அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரதிபலிக்கவும், அதே சமயத்தில் நற்கருணைநாதராகி உமக்கு நாங்கள் முக்கியம் கொடுத்து நாங்கள் வாழ்க்கையை நகர்த்தவும் நீரே எங்களுக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.